Hello viewers, welcome to Road to Success YouTube channel. லாஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.14 பார்த்தோம். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.4ல் உள்ள ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் வாங்க. ரெடியூஸ் ஈச் ஆஃப் தி ஃபாலோவிங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இன் இட்ஸ் லோயஸ்ட் ஃபார்ம். அதாவது கொடுத்துக்கூடிய ரேஷனல் எக்ஸ்பிரஷனை லோயஸ்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுங்க, அதை ரெடியூஸ் பண்ணுங்க, மினிமைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா குறைச்சிடுங்க, இதோட வேல்யூவை இன்னுமே எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் குறைச்சிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிவன் என்ன? x square minus 1 divided by x square plus x is equal to இது given எழுதியாச்சு. நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? x square minus 1 நான் 1 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? 1 ஸ்கொயர் வேல்யூ தானே 1, அதனால 1 ஸ்கொயர் எழுதிக்க போறேன். டிவைடட் பை இந்த x ஸ்கொயர் x ல இருந்து நான் x காமனா எடுக்கலாமா? x காமனா எடுத்தா என்ன வரும்? x காமனா எடுத்தா x into x plus 1 ன்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மட்ல இருக்கா? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a plus b into a minus b. அப்ப எப்படி வரும்? x ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயரா x plus 1 into x minus 1 ன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை x into x plus 1. அப்ப டினாமினேட்டர்ல இருக்க x plus 1 ம் நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய x plus 1 ம் கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? x minus 1 divided by x. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? அதிலே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. x ஸ்கொயர் மைனஸ் 11x plus 18 divided by x ஸ்கொயர் மைனஸ் 4x plus 4. நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கூடிய given எழுதிக்க போறேன். given என்ன? x ஸ்கொயர் மைனஸ் 11x plus 18 divided by minus 4x plus 4. இந்த எக்ஸ்பிரஷனை தான் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் கிவன்ல வந்துட்டு நியூமரேட்டர்ல எப்படி இருக்கு? ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாமா? இப்போ பாருங்க, மல்டிப்ளை பண்ணா எனக்கு 18 வரணுமா, அதே ஆட் பண்ணா எனக்கு 11 வரணுமா, மைனஸ் 11 வரணுமா. இப்போ 9 2s ஆர் போட்டு பார்ப்போமா? 9 2s ஆர் 18, 9 plus 2 வந்து 11. ஆனா எனக்கு வந்து 11 வந்து மைனஸ்ல வந்திருக்கு. அதே மாதிரி ஆடும் பண்றதுங்கறனால நான் -9 -2 ரெண்டுக்குமே மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க, -9 into -2 plus 18, -9 -2 ஓட வேல்யூ -11. கரெக்டா வருதா? அப்ப எப்படி எழுதிக்கலாம்? x minus 9 into x minus 2 divided by இதுவும் எனக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். நான் இதையும் என்ன பண்ணணும்? ஃபேக்டரைஸ் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா 4 வரணுமா, இதே ஆட் பண்ணா -4 வரணுமா. 2 2s ஆர் போட்டு பாப்போமா? 2 2s ஆர் 4, 2 plus 2 4. ஆனா எனக்கு இங்க மைனஸ்ல வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். -2 into -2 plus 4, -2 ஓட வேல்யூ -4. அப்ப எப்படி வரும்? x minus 2 into x minus 2. டினாமினேட்டர்ல இருக்க x minus 2வும் நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய x minus 2வும் கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன கிடைக்கும்? x minus 9 divided by x minus 2. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? அதிலே தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. 9x ஸ்கொயர் plus 81x divided by x cube plus 8x ஸ்கொயர் minus 9x. இந்த எக்ஸ்பிரஷனை எனக்கு ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். கிவன் என்ன? 9x ஸ்கொயர் plus 81x divided by x cube plus 8x ஸ்கொயர் minus 9x is equal to, நான் நியூமரேட்டர்ல இருந்து நான் 9, இது 9 இங்க 81 இருக்கா, அப்ப அந்த 9 81ல இருந்து நான் 9 காமனா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்க x ஸ்கொயர் இருக்கு, இங்க x இருக்கு. நான் x ஐயும் காமனா எடுத்துக்கலாம். டோட்டலா நான் இந்த டேர்ம்ல இருந்து 9x காமனா வெளியில எடுக்க போறேன். ஓகே, அப்ப 9x காமனா வெளியில எடுத்தா இங்க என்ன வரும்? பேலன்ஸ் x இருக்கும் பிளஸ் 81ல 9 போச்சுனா 9, இங்க வந்து x1 இருக்கும்னால x plus 9 மட்டும் இருக்கும். டிவைடட் பை இப்போ இந்த இதுல இருந்து இங்க x இருக்கு, இங்க x cube x squared x. அப்ப இந்த மூணு டேர்ம்லயுமே x வேரியபிள் இருக்கா? அப்ப நான் அந்த மூணு டேர்ம்ல இருந்து நான் x டேர்ம் வெளியில எடுத்துக்கலாமா? அப்ப x டேர்ம் வெளியில எடுத்தா என்ன வரும்? x squared plus 8x minus 9. இப்படி கிடைக்குமா? இப்போ நியூமரேட்டர்ல உள்ள x உம் டினாமினேட்டர்ல உள்ள x உம் கேன்சல் ஆயிடும். is equal to 9 into x plus 9 பேலன்ஸ் இருக்கும் divided by x squared plus 8x minus 9. டினாமினேட்டர்ல உள்ளது பார்க்க எப்படி இருக்கு? ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா நம்ம என்ன பண்ணலாம்? ஃபேக்டரைஸ் பண்ணலாம். பாருங்க, மல்டிப்ளை பண்ணா எனக்கு -9 வரணுமா, ஆட் பண்ணா எனக்கு 8 வரணுமா. 9 1s ஆர் போட்டு பாப்போமா? 9 1s ஆர் 9. இங்க 9 -1 தான் எனக்கு வந்துட்டு 8 வரும். அப்ப என்ன பண்ணுவோம்? மைனஸ் வந்து 1 கிட்ட போணும். இப்ப 9 into -1 வந்து -9, 9 minus 1 8. கரெக்ட்டா வந்துருமா? அப்ப என்ன கிடைக்கும்? நியூமரேட்டர்ல 9 into x plus 9 அப்படியே இருக்கும். டிவைடட் பை இதை எப்படி பிரிக்கணும்னு சொல்லிட்டேன்? x plus 9 into x minus 1. நியூமரேட்டர்ல உள்ள x plus 9 ம் டினாமினேட்டர்ல உள்ள x plus 9 ம் கேன்சல் ஆகி நமக்கு பேலன்ஸ் என்ன வரும்? 9 divided by x minus 1. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா?
இதிலே fourth subdivision பாருங்க p square minus 3p minus 40 divided by 2p cube minus 24p square plus 64p. ஃபர்ஸ்ட் given எழுதிக்கலாமா? இந்த எக்ஸ்பிரஷனை நான் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் given எழுதிக்க போறேன். given என்ன? p square minus 3p minus 40 divided by 2p cube minus 24p square plus 64p. ஓகே. இப்போ நியூமரேட்டர் பாருங்க. நியூமரேட்டர் பார்க்கறதுக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா என்ன பண்ண சொல்லிருக்கேன்? ஃபேக்டரைஸ் பண்ணி அதோட வேல்யூ எழுத சொல்லிருக்கேன். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுவோமா? இங்க பாருங்க, மல்டிப்ளை பண்ணா எனக்கு -40 கிடைக்குமா? இதே எனக்கு ஆட் பண்ணவும் மைனஸ் பண்ணவும் எனக்கு -3 கிடைக்குமா? சரியா? அப்ப என்ன கிடைக்கும்? 8 5s ஆர் போட்டு பாப்போமா? 8 5s ஆர் 40, 8 - 5 வந்து 3 ன்னு கிடைச்சு போச்சு. ஆனா இங்க 40க்கும் மைனஸ் வந்திருக்கு, 3க்கும் மைனஸ் வந்திருக்கு. அப்போ எனக்கு என்ன வரும்? பெரிய நம்பர் சைன் தான் எனக்கு மைனஸ் வரும். சரியா? இப்போ -8 × 5 -40, -8 + 5 ஓட வேல்யூ -3. கரெக்ட்டா வருமா? அப்ப இங்க எப்படி எழுதிக்கலாம்? p - 8 × p + 5 divided by, நான் இந்த டேர்ம்ல இருந்து இங்க பாருங்க 2 24 64. அப்ப இது எல்லாமே ஈவன் நம்பர்ங்கறனால நான் 2 காமனா எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த p cube p squared p எல்லா டேர்ம்லயுமே pங்கிறது எனக்கு காமனா இருக்கு. அப்ப எல்லா டேர்ம்ல இருந்தும் நான் p டேர்மையே காமனா எடுக்கலாம். மொத்தமா நான் 2p காமனா எடுத்துக்க போறேன். 2p காமனா எடுத்தா என்ன கிடைக்கும்? p square minus 12p plus 32 கிடைக்குமா? இது பார்க்கிறதுக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அத ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் பாருங்க, p - 8 × p + 5 divided by 2p into இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுத போறோம். பாருங்க, மல்டிப்ளை பண்ணா 32 வரணுமா? பிளஸ் பண்ணாவும் மைனஸ் பண்ணாவும் எனக்கு -12 வரணுமா? 8 4s ஆர் போட்டு பாப்போமா? 8 4s ஆர் 32, 8 + 4 வந்து எனக்கு -12. அப்ப எனக்கு ஆட் பண்ணனும். எனக்கு மைனஸ் சிம்பிளும் வரும்போது என்ன வரும்? -8 -4 போடலாமா? -8 × -4 + 32, -8 + -4 ஓட வேல்யூ -12. அப்ப என்ன கிடைக்கும்? p - 8 × p - 4. அப்படினா நியூமரேட்டர்ல உள்ள p - 8ம் டினாமினேட்டர்ல உள்ள p - 8ம் கேன்சல் ஆயிடும். அப்ப பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? p + 5 divided by 2p into p - 4. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.4ல் உள்ள ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.